இரவு நேரம் கல்லறை மத்தியில தனியா உட்கார்ந்திருந்தான் அவன். கண்களில் நீர் உள்ளமுடைந்த நிலையில் இருந்தான். அப்போது அவன் நேசித்தவள் அவனோடு இருக்க வேண்டிய நேரத்தில் விதி அவளை அவனிடமிருந்து பிரிச்சுடுச்சு. நான் இருக்காத நாள் நீ என்ன இல்லாம போயிட்டியா என்று மெதுவாக பேசுற மாதிரி ஒரு குரல் அவனது மனசுல ஒலிச்சது. திடீர்னு ஒரு குளிர்தென்றல் வீசியது. அவன் கண்களை துடைத்து மேலே பார்த்தான். அவள் அவளே உயிரோடு இல்லை. ஆனா அவன் மனசு விட்ட அன்பு அவளை ஆன்மாவா அதே இடத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது. அவள் மெதுவா அவன் தோள் மேல் கை வைத்தாள். நீ ஏன் உன்னை இத்தனை துன்பப்படுத்திக்கிட்டே? நான் போனாலும் உன்ன நான் விட்டுடலேடா. அவளது குரல் கண்ணீரைக் கூட உருக்கிற அளவுக்கு மெலிதாக இருந்தது. அவன் தலை தாழ்த்தி, நீ இல்லாம நான் எதுவும் இல்ல, வாழ்க்கையே முடிஞ்சது போல இருக்கு என்று சொல்லும்போது அவனது குரல் குலுங்கியது. அவள் சிரிக்க முயன்று, நீ இன்னும் உயிரோட இருக்க, நான் போனதுனால நீயும் சாகணும்னு யாரு சொன்னது? நான் இருந்த அன்பை நினைச்சு நீ வாழணும். அதுதான் எனக்கு சிறந்த சாந்தி என்று அவனை நிம்மதிப்படுத்தினாள். அவன் முகத்தில கண்ணீர் துடைத்து, நான் எப்படி முன்னாடி போக என்று கேட்டான். அவள் அவனுடைய கையை தன் குளிர்ந்த கைகளால் பிடிச்சு, வாழ்க்கை நின்னு போகவில்லை. நான் உடன் இல்லனா கூட என் அன்பு உன் கூட இருக்கு. நீ முன்னாடி போடுற ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆனா என்ன நினைச்சு துன்பப்படாம வாழ்ந்து காட்டணும் என்று மெதுவா சொன்னாள். மெல்ல அவளது உருவம் தூசியாக காற்றில் கரைந்து போனது. அவள் போனாலும் அவன் மனசில் ஒரு சத்தம் மட்டும் முழங்கிக் கொண்டே இருந்தது. நான் போனாலும் உன்னை நான் விட்டுட மாட்டேன். அவன் கண்களை மூடி ஆழமா மூச்சு விட்டான். அவள் இல்லாம போனாலும் அவள் அன்புதான் அவனுக்கு புதிய வாழ்க்கை தந்த இன்ஸ்பிரேஷன்.